Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு லிப் டியூட்டோரியல் தான் காட்ட போறேன். ஸோ லிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ப்ளம்பராக வந்து காட்டுறது ரொம்ப ஒரு ஈஸியான 3 ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குட் குவாலிட்டி அண்ட் பிராண்டடான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து அச்சீவ் பண்ணலாம். ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா லிப் பாம் போட்டு என்னோட லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸஸ் லிப் பாம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். வைப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி வந்து எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிப்ஸில் வந்து கொஞ்சம் வந்து கன்சிலர் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பிங்க் லிப்ஸாக இருக்கிறனால நான் போடுற கலர் எனக்கு வந்து தெரியணும். இன்றைக்கி நான் நல்ல ஒரு நியூட் ப்ளம்பிங் லிப்ஸ் தான் நான் வந்துட்டு போக போகிறேன். நீங்கள் எனி கலரில் நீங்கள் வந்து போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து இன்றைக்கி ஸ்மோக்கீஸ் போட்டுக்கலாம், நான் வந்து நியூடில் நான் வந்துட்டு போகிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கன்சிலர் லிட்டில் பிட்டாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லிப்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ஈவன் உங்கள் லிப்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் டார்க்னஸ்லாம் இருக்குது, லிப்ஸ் வந்து வேறு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதை டோன் டவுன் பண்ணி நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் நீங்கள் வேறு கலரில் இருந்து அந்த ஒரு கலர் அப்ளை பண்ணும்போது வேறு மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும், ஆக்சுவல் கலர் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி லிப் கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் தேவைப்பட்ட அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஒரே கலராக போங்க, அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நியூட்லேயே வந்துட்டு போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போனாலும் போய்க்கலாம், உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் கான்ட்ராஸ்ட் வந்து போய்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த லிப் ப்ளம்பிங் எஃபெக்ட் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ எப்படி லிப்ஸை வந்து நல்லா ஃபுல்லராக ப்ளம்பராக வந்து காட்டுறது தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப் கன்சிலர் போட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்தியாச்சு. இப்போ நல்லா ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன், ஒரு நியூ லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இதை நான் லிப்ஸில் நல்லா ட்ரா பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லிப்ஸுக்குள்ளேயே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறங்க. இது நல்ல ஒரு டிஃபைன்டு அவுட்லைன்டு ஒரு ஃபுல்லர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்னிக், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெக்னிக். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த கியூபிட்ஸ் பவுலில் நம்ம வந்து லிப் லைனர் வந்து இப்படி மாதிரி அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லிப் லைனர் அந்த கியூபிட்ஸ் பவுலுக்கு மேலே நான் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த லிப்ஸை வந்து நல்லா உங்களுக்கு ப்ளம்பாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த குப்பிட்ஸ் பவுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்குமே, அந்த ஸ்பேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் அந்த லைனோட பிளெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறோங்க, அது வந்துட்டு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ லிப் லைனர் வந்து நல்லா உங்கள் லிப்ஸை வந்து டிஃபைன் பண்ணி அவுட்லைன் பண்ணி ஃபுல்லராக காட்டும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லிப் கிளாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் லிக்விட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் வந்துட்டு போகலை. ஜஸ்ட் நல்ல ஒரு நியூ டிண்டர் லிப் பாம் தான் வந்துட்டு போகிறேன். நீங்கள் நல்ல ஒரு டிண்டர் லிப் பாம் அந்த மாதிரி கூட, அதான் நியூ டிண்டர் லிப் பாம் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். லிப் லைனர் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, இந்த மாதிரி நியூ டிண்டர் லிப் பாம் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு லைட்டான ஒரு ஷைன் ஃபினிஷ் கொடுக்கும், நல்ல ஒரு டிண்ட் கொடுக்கும், லிப்ஸை நல்லா மாய்ஸ்சர்டாக கேராக வச்சிருக்கும், லைட்டான ஒரு ப்ளம்பி எஃபெக்ட், ஒரு கண்டிஷன் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் டிண்டர் லிப் பாம் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டியாவது, ரொம்ப நல்லாயிருக்கும். லிப்ஸ் நல்லா உங்களுக்கு கிளாஸியாக ஜூஸியாக அழகாக இருக்கணும், ஃபுல்லராக இருக்கணும், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து லிப் கிளாஸ். ஸோ கொஞ்சமாக நான் லிப் கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு செட்டாக உள்ள ஷேடே வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், லிப்ஸுக்கு மேட்சாக உள்ள ஷேடே வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போட்டாலும் போய்க்கலாம், ஈவன் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போட்டாலும் போய்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நியூ கலர் லிப் கிளாஸ் தான் வந்துட்டு போகிறேன். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் லிப்ஸில். ஸோ பாருங்கள், அந்த ப்ளம்பிங் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுதா? நார்மலி லிப் கிளாஸ் நமக்கு போடும்போது நல்ல ப்ளம்பிங் எஃபெக்ட் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் பயன்படுத்தி போடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு வந்து ப்ளம்பாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. இது நல்ல ஒரு ஃபுல்லர் லுக்கிங் பவுட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளம்பினஸ் தேவைப்படுது, லிப்ஸில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிப் கிளாஸ் எக்ஸ்ட்ரா லேயர் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க, ஜஸ்ட் சென்டரில் மட்டும். லிப்ஸோட சென்டரில் மட்டும். ஸோ இப்படி தான் கைஸ். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ் ப்ளம்பிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்ல அந்த ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஸோ இதில் மெயினான டிப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ட்ராஸ்ட் தான் யூஸ் பண்ணலாம், சேம் ஷேடும் யூஸ் பண்ணலாம். சேம் ஷேட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணாலும் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லிப் லைனரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக அப்படி வந்து வரையாமல் கொஞ்சம் அந்த குப்பிட்ஸ் போக்கு மேலே வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுறது. ஐ மீன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி மாதிரி நார்மலாக வந்து வரைவோம், நம்ம கொஞ்சம் அந்த குப்பிட்ஸ் போக்கு மேலே கொண்டு போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் லைக் திஸ் அந்த மாதிரி. அப்போ தான் அந்த ப்ளம்பிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு வரும். மவுத் வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக தூக்குற மாதிரி உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அந்த அப்பர் லிப் வந்து இதனால் நல்ல ஒரு ப்ளம்பி கிளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் கைஸ் என்னோட ஜூஸி கிளாஸி ஒரு அழகான ஃபுல்லர் லுக்கிங் ப்ளம்பிங் லிப்ஸ். இது வந்துட்டு லிப் மேக்கப் டெக்னிக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் அண்ட் டேக் டைம் டு பிளெண்ட், இது மூணுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸி அப்ளிகேஷன் கிடைக்கும். பாருங்கள் லிப்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்ல ஒரு எஃபெக்டிவ் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கும், ட்ரை ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. அந்த கலரும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், நல்ல ஸ்டேயிங் பவராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த கன்சீலர்லாம் பேஸாக போட்டதுனால தான் அந்த கலர், நான் என்ன கலர் அப்ளை பண்ணணும் அது அப்படியே எக்ஸாக்டாக வந்துருச்சு. அண்ட் லிப் லைனர் வச்சு நான் கொஞ்சம் இது பண்ணதுனால, கிளாஸ் வந்து 2 லேயர் நான் வந்து போட்டதுனால, ஃபுல்லாக அப்ளை பண்ணி சென்டர்லையும் போட்டதுனால உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ இது எந்த லிப்ஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபுல்லர் லுக்கிங் ப்ளம்பி லிப்ஸ் வேணால் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் காய்ஸ். இது எப்படி நல்லா இருக்குங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு ஃபேவரட்டாக, அந்த லுக் வந்து ஃபேவரட்டாக இருக்கிறதாங்கிறதையும் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய்.